அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் புரட்சிகன் கவியின் வந்தனங்கள். இது சாந்தியின் கதை. ஒரு எளிய நடுத்தர குடும்பத்தின் நாயகி அவள். சென்னையில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் அவளது உலகம் சுழன்றது. சாந்திக்கு வயது 40. கணவர் ரமேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்டன்ட். அவருக்கு வெறும் மாத சம்பளம் ஒரு குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்கு சரியாக போகக்கூடியது. அவர்களுக்கு 11 வயது பையன் ஒருவன், விஷ்ணு. அவன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். சாந்தியின் ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களத்தைப் போலதான் தொடங்கும். அதிகாலையிலே எழுந்து ரமேஷுக்கு காப்பி, விஷ்ணுவுக்கு பால், டிஃபன், மதிய உணவுக்கான சமையல் என இயந்திரமாக சுழண்டு கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு மாதமும் வரவுக்கும் செலவுக்கும் நடுவில் உள்ள சிறிய இடைவெளியை அடைக்க அவள் பெரும் பாடுபடுவாள். இந்த மாதம் விஷ்ணுவின் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அடுத்த மாதம் வீட்டு வாடகை உயருது. அதற்குள் ஒரு சிறிய சேமிப்பை உருவாக்க வேண்டும். இந்த சிந்தனைகள் அவள் மனதை விட்டதே கிடையாது. அவளுக்கு ஒரு முறையாவது அவளுக்கு விருப்பமான பட்டுப்புடவையை வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் விஷ்ணுவுக்கு புதிய சைக்கிள் வாங்க வேண்டியிருந்த போது அந்த ஆசையை சுருக்கி கொண்டு ஒரு மலிவான புடவையை வாங்கி திருப்தி அடைந்தாள். குழந்தையின் சிரிப்பை விட விலை உயர்ந்த புடவை முக்கியமா என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். ஒரு நாள் ரமேஷ் பதட்டத்துடன் வீட்டுக்கு வந்தார். சாந்தி, கம்பெனியில் சில ஆட்களை குறைக்க போறாங்களாம். என் வேலையும் கேள்விக்குறிதான். சாந்தியின் உலகமே தலைகீழானது. இதுவரை குடும்ப பாரத்தை சுமந்தவர் இப்போது தளர்ந்து போயிருந்தார். ஆனால் சாந்தி தளரவில்லை. இது நாள் வரை வீட்டுக்குள்ளே தனது சக்தியை சுருக்கிக் கொண்ட அவள் இப்போது தன்னுடைய மறைந்திருந்த திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் என்று உணர்ந்தாள். சாந்திக்கு சுவையாக ஸ்நாக்ஸ் செய்வது அலாதி பிரியம். நான் வீட்டிலிருந்து மசால் வடை, சுண்டல், கேசரி அப்படி ஏதாவது செஞ்சு விற்க போகிறேன். பக்கத்து ஆஃபீஸுக்கும் குடியிருப்புகளுக்கும் சப்ளை செய்யலாம் என்றாள் உறுதியாக. ரமேஷ் தயங்கினார். இது நமக்கு எதுக்கு? ஏதாவது வேலை தேடுறேன்னா? நீங்கள் தேடுங்க, அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உழைப்பில் என்ன குறைச்சல் என்று சொல்லி முதல் நாளே ஒரு சிறிய பலகார பதாகையுடன் வீட்டுக்கு வெளியே நின்றாள். ஆரம்பத்தில் தயக்கம், கேலி பேச்சுகள். ஆனால் சாந்தியின் கையால் செய்யப்பட்ட சுண்டலின் சுவை பேச ஆரம்பித்தது. அவள் உழைப்பின் நேர்மைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ரமேஷ் வேலை இழந்த சில நாட்களிலேயே சாந்தியின் சிறிய பலகார வியாபாரம் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு வருமானம் தர ஆரம்பித்தது. சில வாரங்களுக்கு பிறகு ரமேஷுக்கும் நல்ல சம்பளத்துடனான வேறு ஒரு வேலை கிடைத்தது. ஆனாலும் சாந்தி தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்தவில்லை. இப்போது அது அவளது அடையாளம். ரமேஷின் சம்பளம் வீட்டு வாடகை, ஃபீஸ் போன்ற பெரிய செலவுகளுக்கு போனது. சாந்தியின் வருமானம் குடும்பத்தின் ஆசைகளை நிறைவேற்ற உதவியது. விஷ்ணுவுக்கு சைக்கிள் வாங்கியது போக தனக்கு பிடித்த பட்டுப்புடவையை தன்னுடைய சேமிப்பிலிருந்து வாங்குவதற்கு தேவையான தன்னம்பிக்கையை அவள் இப்போது பெற்றிருந்தாள். ஒரு மாலை பொழுதில் வேலை முடிந்து சாந்தி தன்னுடைய பலகார பலகையை உள்ளே வைத்தாள். நாளைக்கு என்னென்ன செய்யணும் என்று கணக்கு போட்டாள். அவளது முகம் முழுவதும் திருப்தி மின்னியது. அவள் ஒரு நடுத்தர குடும்ப பெண் மட்டுமல்ல, அவள் ஓர் உழைப்பாளி, ஒரு போராளி, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குடும்பத்தின் நம்பிக்கை ஒளி. சாந்தியின் கதை வெறுமனே ஒரு நடுத்தர குடும்ப பெண்ணின் தினசரி போராட்டங்களை மட்டும் பேசவில்லை. இது நம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத பலத்தின் சான்று. பொருளாதார நெருக்கடியோ, வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முன்னால் சவாலாக மட்டுமே இருக்க முடியும். சாந்தி தனது கனவுகளை தியாகம் செய்தாள். ஆனால் தன்னுடைய ஆற்றலை ஒருபோதும் தியாகம் செய்யவில்லை. சவால்கள் வரும்போது எதை கொடுக்கிறோம் என்பதை விட எதை உருவாக்க துணிகிறோம் என்பதே நமது வாழ்க்கையின் உயரத்தை தீர்மானிக்கிறது. அவள் அடுப்பறையை விட்டு வெளியே வந்தபோது அவள் கண்டுபிடித்தது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, தன்னுடைய சுய மரியாதையையும் தனது குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் தான். ஒவ்வொரு நடுத்தர குடும்ப பெண்ணும் தன் கைகளில் இருக்கும் சமையல் கலையை அல்லது வேறு எந்த திறமையையும் ஒரு வெற்றி பயணத்தின் ஆயுதமாக மாற்ற முடியும் என்று சாந்தி நிரூபித்தாள்.
வாழ்க்கை சில சமயங்களில் சுருங்கி போகலாம், ஆனால் நம்முடைய லட்சியங்கள் ஒருபோதும் சுருங்கி போகக்கூடாது. உங்கள் வீட்டில், உங்கள் கைகளில், உங்கள் திறமைகளுக்குள் மறைந்திருக்கும் அந்த சக்தி உலகில் எந்த பெரிய வேலையும் செய்யக்கூடியது. நம்பிக்கை கொண்ட முயற்சிக்கு என்றும் வெற்றி கதவு திறந்தே இருக்கும். அன்புள்ள நல்லுள்ளங்களே, நாம் வாழுகின்ற இந்த காலப்பகுதிகளில் சாந்தி போல் பல பெண்களை நாம் கண்முன்னே கண்டிருக்கின்றோம். அவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்திக் கொண்டு, சவால்கள் உங்கள் முன்னிருக்கும் போது அதை கண்டு அஞ்சாமல் அதனை எதிர்கொள்ளும் மாற்று வழியை சிந்தியுங்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை நல்லதாகவே அமையட்டும்.